வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈகோஸ்பியர். ஓகேவா? இந்த ஆப் வந்து லான்ச் ஆகி ஒரு 10 டேஸ் தான் ஆகுது. ஏப்ரல் 1 லான்ச் ஆச்சு. ஓகேவா? இந்த ஆப்புடைய கண்டிஷன் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இது ஒரு 1 இயருக்கு இல்லை 6 மந்த்தாவது ரன் ஆகக்கூடிய கான்செப்டில் இருக்குது. இது வந்து ஒரு ஃபண்ட் ஆப். ஓகேவா? இந்த ஆப்புடைய ஹோம் பேஜ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா புரியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம குரூப் லிங்க்கில் ஜாயின் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் குரூப் லிங்க்கை கொடுத்துருங்க. அதில் ஜாயின் ஆகிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேவா? இப்போ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு காட்டும். ஓகேவா? இந்த 3 டாட் இருக்கு இல்லையா, அதில் போய் ஸ்டார்டிங் நவுன்னு கொடுத்துருங்க. இதில் வந்து நம்ம எந்தெந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 டேஸ் சைக்கிளில் வந்து ஃப்ரீ பிளான் அவைலபிளாக இருக்குது. அந்த 2 டேஸ் சைக்கிளில் பார்த்திங்கன்னா டெய்லி வந்து 120 ருபீஸ் வரும். 2 டேஸ்க்கு வந்து 240 ருபீஸ் வரும். ஓகேவா? இதுக்கு அடுத்த பிளான் பார்த்திங்கன்னா 600 ருபீஸு. இது வந்து டெய்லி வந்து 20 ரூபா கிடைக்கும். டோட்டல் சைக்கிள் பார்த்திங்கன்னா 120 டேஸ். இதுக்கு அடுத்த பிளான் 1500 ருபீஸு. இதுவும் வந்து நம்மளுக்கு 120 டேஸ் சைக்கிள் தான். டெய்லி பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் கிடைக்கும். நம்மளுக்கு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 4000, அதுக்கப்புறம் 12,000. லாஸ்ட்டு ப்ராடக்ட்டே பார்த்திங்கன்னா 12,000 வரையும் தான் இருக்குது இப்போதைக்கு. ஓகேவா? ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு டேஸஸ் கம்மியாகவும் கொண்டு வருவாங்க. அதாவது 30 டேஸு, 60 டேஸு, 10 டேஸ் அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வருவாங்க. அப்போ வந்து நல்லாவே இன்கம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா ப்ராஃபிட் வரும். ஓகேவா? இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலாக இங்கே சைடில் 3 டாட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் வந்து டீமை கிளிக் பண்ணிக்கோங்க. டீமை கிளிக் பண்ணிங்கன்னா டீமில் எத்தனை பேரை சேர்த்துருக்கீங்க அப்படின்னு காட்டும். டாஸ்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கிற டாஸ்க்கை வந்து காட்டும். ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் அச்சீவ்மெண்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டைரெக்டாக 15 மெம்பர்ஸுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா 800 ரூபா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். 50 மெம்பர்ஸ்க்கு 2500 ருபீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். இதுக்கு அடுத்து பர்சனல் சென்டர்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்சனல் சென்டர் காட்டும். இந்த இடத்துல தான் நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல வந்து நம்மளுடைய பைண்ட் வேலெட், அது இந்த இடத்துல வந்து பைண்ட் வேலெட்டுன்னு இருக்குது இல்லையா, இந்த இடத்துல வந்து பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபினான்ஷியல் ரெக்கார்டு, நீங்கள் வந்து என்ன ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி காட்டும். இது வந்து நீங்கள் வந்து வித்ட்ராவல் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா சக்ஸஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத காட்டும். இதுக்கடுத்து இன்வைட் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் டீமு, அப்புறம் ரீசெட் பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டிங்கன்னா அதை வந்து இது பண்ணிக்கலாம். அப்புறம் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஓகேவா? இதில் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து உங்கள் பேரை வந்து நீங்கள் போட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து பர்சனல் சென்டருக்கு போயிடலாம். பர்சனல் சென்டரில் வந்து ஆக்டிவிட்டி சென்டர், அப்புறம் வந்து பர்சனல் சென்டர், இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? இதுக்கடுத்து ஹோமில் போயிடலாம். ஹோமில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரீ பிளானை ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டா தான் உங்களால் வந்து அடுத்த பிளான் வந்து வாங்க முடியும். இல்லைனா வந்து அடுத்த பிளான் 600 ரூபா போட்டு வாங்கிட்டிங்கன்னா ஃப்ரீ பிளான் வந்து உங்களால் வாங்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபடு அப்படின்னு காட்டும். இப்போ வந்து ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டதுனால எனக்கு காட்டாது. நெக்ஸ்ட் பிளான் பார்த்திங்கன்னா 600 ரூபா. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல பேமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது சப்ஸ்கிரைப் ஆகும். ஆல்ரெடி நான் வந்து இந்த பிளானை வாங்கிட்டேன், அதனால் எனக்கு வந்து அதை வந்து காட்டாது. இப்போ 1500 பிளான் இருக்கு இல்லையா, இந்த பிளானை வந்து நான் வாங்கணும்னு நினச்சேன்னா சப்ஸ்கிரைப் இந்த இடத்துல வந்து எதையாவது ஒரு பிளானை வந்து ஆக்டிவ் பண்ணிவிட்டு நான் சப்ஸ்கிரைப்னு கொடுத்தேன்னா சக்ஸஸ்ன்னு காட்டும். அப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான டீட்டெயிலு இந்த மாதிரி காட்டும். ஓகேவா? இதில் வந்து காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எப்பயும் போல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதை ரீசார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து நீங்கள் ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஏதாவது ஒரு பாயிண்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
சேம் டேவே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ வாங்கிட்டீங்க அப்படின்னா டாஸ்கில் போய் பாருங்கள், உங்களுடைய ப்ராடக்ட் வந்து காட்டும். ஓகேவா? இதில் வந்து ஸ்டார்ட் ரீசைக்கிள்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டைமிங் காட்டும். டைமிங் காட்டி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிடும். நான் இந்த ப்ராடக்ட் வந்து 2 நாள் சைக்கிள் முடிஞ்சிட்டதுனால எனக்கு வந்து இப்போது ஃபெயில்டுன்னு வருது. இதுக்கு அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்டார்ட் ரீசைக்கிள்னு கொடுக்குறேன். இது பாருங்கள், உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ன்னு காட்டும். இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு காட்டும். ₹20 வந்து ஆட் ஆகிடும். இந்த மாதிரி தான் இந்த ஆப்பில் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோக்கான ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மள சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.